இந்த நேரத்தில் என் நெஞ்சின் ஆழத்தில் ஒரு சின்ன வருத்தம் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னா, இந்த காட்சியை காண நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் நம்மிடையே இல்லையே என்ற எண்ணம் தான் அந்த வருத்தத்துக்கு காரணம். கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் நாள் தோல் சீலை போராட்டத்தோட 200வது ஆண்டு விழா நாகர்கோவிலில் நடந்தது. நானும் சகாவு பினராயி விஜயன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டோம். வைக்கம் நூற்றாண்டு விழாவை மிக சிறப்பாக நடத்தணும்னு நான் குறிப்பிட்டு பேசினேன். 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி கேரள அரசின் சார்பில் மிக சிறப்பான விழாவாக ஏற்பாடு செஞ்சு என்னையும் அழைச்சிருந்தார் மாண்புமிகு முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள். இப்போ எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கிறார். இந்திய அளவில் ஆளுமை மிக்க தலைவர்களை ஒருவராக விளங்கக்கூடியவர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்கள். பெரியார் நினைவகம் மற்றும் நூலகம் கட்டுவதற்கான அனுமதியை தந்தது முதல் எல்லா முன்னெடுப்புகளுக்கும் அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அவருக்கும் கேரள அரசுக்கும் கேரள அமைச்சர் பெருமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் என்னுடைய அன்பையும் மரியாதையும் நன்றியையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வைக்கம் போராட்டம் எப்படி கம்பீரமானதோ அதே போலவே இந்த நினைவகத்தையும் கம்பீரமாக அழகியலோடு அறிவு கருவூலமாக உருவாக்கி இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அவருக்கும் இந்த துறையின் அதிகாரிகள், அலுவலர்கள், கட்டுமான நிபுணர்கள் எல்லோருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இதற்கான முன்னெடுப்புகளை மிக சிறப்பாக எடுத்த செய்தித்துறை அமைச்சர் மு.ப. சாமிநாதன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். கேரளம் இயற்கை எதிர்கொள்ளக்கூடிய தலம். இது சிறப்புக்குரிய ஒரு சுற்றுலா தலம். கல்வியிலையும் அரசியல் விழிப்புணர்ச்சியிலையும் முன்னேறி இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா. அப்படிப்பட்ட மண்ணில் சமூக அரசியல் போராட்ட வெற்றியின் சின்னமா இந்த வைக்கம் நினைவகம் உருவாகி இருக்கு. கேரளாவுக்கு வர்ற எல்லோரும் கட்டாயம் இந்த வைக்க நினைவகத்தை பார்த்து ஒடுக்கப்பட்ட மக்கள் அடிமை விலங்கை உடைச்ச வரலாற்றை தெரிஞ்சுக்கணும்.